பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளின் சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷ கடைசியிலையும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். பாருங்க, வசனம் உள்ள போக போகவே நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க எப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகளையும் கண்ணீரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்கு ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, என் கையில காசு இல்லை அப்படிங்கிற நிலைமையில உட்காந்து நீங்க வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகும். அவர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை அவர் விடுதலையாக்கி காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பாருங்க, அவர் அனுபவித்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். பாருங்க, அனுபவிச்சு அப்படியே நம்ம அமைதியா வச்சிட்டு இருக்கிறது இல்லை, அவர் செய்த நன்மைகளை குறித்து நம்ம தியானித்து பேசணும். பாருங்க, நான் ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போதும் பேசவே அவர் செய்த நன்மைகளை அப்படியே நினைச்சு பார்த்து அவருடைய வார்த்தையை சொல்றான். பாருங்க, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு வார்த்தை சொல்லுகிறது. அதனால நம்ம எந்த ஒரு சின்ன உபகாரத்தையும் கூட நம்ம மறக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்கள், அவரை நம்ம மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் என்னை இப்படி எனக்கு உதவி செய்து என்னை காப்பாற்றினார், இந்த மாதிரி உபத்திரவத்திலிருந்து அவர் என்னை விடுதலையாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நாம மகிமைப்படுவதோடு இன்னும் பெரிதான காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ரொம்ப முக்கியமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போறோம். கர்த்தருக்கு பிரியமான காரியம் எது? அவருக்கு ரொம்ப பிரியமானது விசுவாசம். பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இது ஒவ்வொரு சீசன்ல நம்ம இந்த விசுவாசத்தை குறித்து படித்து கொண்டேதான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை படிக்கணும். பல டாபிக்ஸை நம்ம கவர் பண்றோம். இடையில திரும்பவுமா நான் விசுவாசத்துக்கு வரேன். ஏன் அப்படின்னா, இந்த நாட்கள்ல விசுவாசம் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. பாருங்க, குடும்ப சூழ்நிலைகள், நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய தொழில், நம்மளுடைய எல்லா காரியங்களுக்கும், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திருமணம், அவர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது, எந்த காரியத்துக்குனாலும் நமக்கு விசுவாசமானது ரொம்ப தேவையா இருக்கு. அதனால இன்றைக்கும் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, விசுவாசத்தை பார்க்க போறோம். அதாவது இல்லாததை குறித்து உட்கார்ந்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறது இல்லை. எப்பவுமே இல்லாததை குறித்து அல்ல, கர்த்தர் செய்த காரியங்களை நம்ம பேசணும். பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறது இல்லை, பிரச்சனையை பார்த்து நம்ம பேசணும். பாருங்க, பிரச்சனையை பார்த்து பேசும்போது நம்ம சொல்லலாம் தாராளமா, பிரச்சனையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளுண்டு போன்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. நீங்க எந்த சமுத்திரத்துல எந்த கடல்ல போய் இந்த பிரச்சனை விழுகணும்னு சொல்றீங்களோ அந்த கடல்ல போய் அந்த பிரச்சனை விழுகும், அந்த மலை விழுகும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அந்த வல்லமையானது வருகிறது. பாருங்க, இன்றைக்கு மார்க்கு 11வது அதிகாரம் 23வது வசனம். மார்க்கு 11:23. எவனாகிலும், யார் வேண்டுமானாலும், இந்த வசனத்தை நம்ம எத்தனையோ முறை படிக்கிறோம், திரும்பவுமா நம்ம படிக்கிறோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இப்போ நீங்க என்ன மலை உங்களுக்கு முன்னாடி இருக்கு, உங்களுக்கு சாப்பாடு இல்ல, காசு இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கா, அது உங்களுக்கு ஒரு மலை. அப்போ அந்த மலையை பார்த்து நீங்க பேசணும். பாருங்க, மலையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கலாம். ஐயோ, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கே, எனக்கு இந்த மாதிரி காசு இல்லை, எனக்கு இந்த மாதிரி பணம் இல்லை, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க கஷ்டத்தை குறித்து பேசுறது இல்லை, கஷ்டத்தை பார்த்து பேசணும். பாருங்க, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்
அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதிரி இருதயத்துல சந்தேகப்படாம நம்ம பேசும் பொழுது நிச்சயமாகவே நம்ம சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ எப்பவுமே நம்ம கஷ்டங்களையோ பிரச்சனைகளையோ நம்ம சூழ்நிலைகளையோ பத்தி குடும்பத்துல நடக்கிற சண்டைகள், பிள்ளைகளோட சண்டைகள், கணவனோட சண்டை, இந்த காரியத்தை குறித்து நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு நம்மளுடைய விசுவாச ஜீவியத்தை நமக்கு எடுத்துக்கிறது இல்லை பாருங்க. அப்ப பிரச்சனைய பத்தி பேசக்கூடாது, பிரச்சனைய பார்த்து பேசணும். ஒரு சில காலங்கள்ல ஆண்டவர் அமைதியா இருக்க சொல்லும் போது அந்த நாட்கள்ல நம்ம அமைதியா இருக்கணும். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும் பாருங்க. வேதத்துல நம்ம ஒரு இன்சிடென்ட் மூலமா கற்றுக்கொள்ள போறோம் பாருங்க. யோசுவா 6வது அதிகாரம் பாருங்க. யோசுவா 6வது அதிகாரம். அந்த நாட்கள்ல அந்த எரிகோக்குள்ள யாருமே போக முடியாம வர முடியாம அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோவின் அலங்கம் மனது அடைக்கப்பட்டிருந்தது பாருங்க. யாரும் உள்ள போகவும் முடியாது, வரவும் முடியாது. அந்த எரிகோ மதில் அவ்வளோ பெரிய மதில். அப்ப அந்த எரிகோ மதில் விழுகணும் அப்படின்னா நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோக்குள்ள போகணும், அந்த எரிகோவை கைப்பிடிக்கணும், கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் யோசுவா தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போறாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா சொல்றாரு, 7 நாள் இந்த எரிகோ மதில ஜனங்கள் போய் சுற்றி வரணும். 7 நாள். அப்ப 6 நாளும் ஜனங்க வாயே திறக்க கூடாது, அமைதியா போய் அவ்வளோ பெரிய மதில சுற்றி வரணும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மதில். ரதங்கள் எல்லாம் அந்த மதில் மேல ஓடுமா, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மதில். அப்போ அந்த மதில ஒரு நாளைக்கு ஒரு முறை இப்படி 6 நாள் போய் சுத்தி வரணும். 7வது நாள் என்ன பண்ணணும், 7 முறை சுத்தணும். அதுல 6 தடவையும் அமைதியா சுத்தணும். 7வது தடவை சுற்றும் போதுதான் நீங்க ஆர்ப்பரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுத்துடுறாரு. அப்ப பாருங்க, மொத்தம் 13 முறை இவங்க சுத்த வேண்டி இருந்தது. அந்த எரிகோ மதில் விழுகணும் அப்படின்னா வாய் பேசாம சுத்தணும். யாருமே வாய் பேசக்கூடாது பாருங்க. அதுதான் அந்த யோசுவா 6வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க. யோசுவா 6வது அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. யாருமே உள்ள போக முடியாது, வெளியே வரவும் முடியாது. அந்த மாதிரி இருந்தது. அப்ப அந்த எரிகோவை போய் கைப்பற்றுவதற்கு கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டி இருந்தது பாருங்க. 6வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்ற கட்டளை பாருங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். இது ஒரு விசுவாச கிரியை. நீங்க வாயினால சத்தம் காட்டவே கூடாது, யாரும் பேசவே கூடாது. அடுத்தது பாருங்க, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், நீங்க பேசவே கூடாது. ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். எவ்வளோ ஒரு அருமையான கட்டளைன்னு பாருங்க. பேசக்கூடாது. பிரச்சனைய பத்தி, ஐயோ இந்த எரிகோ மதில் இப்படி இருக்கு, இவ்வளோ பெரிய மதிலா இருக்கு, இப்படி வாய் பேசாம சுத்த வேண்டி இருக்கு, இது எப்படி அப்படின்னு யாருமே புலம்பல. வாயிலிருந்து ஒரு சத்தமும் வரக்கூடாது. அடுத்தது 14வது வசனம் பாருங்க. யோசுவா 6:14. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 6 நாளும் இதே மாதிரி சுத்தி வந்திருக்காங்க. அடுத்தது 16வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில், 7வது நாள் 7 முறை சுத்தணும், 6 முறை அமைதியா சுத்தணும். 7ஆம் தரம் ஊதுகை ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. 7வது முறைதான் நீங்க வாயை திறந்து பேசணும். அதுவும் ஆசாரியர்கள் எல்லாம் எக்காலங்களை ஊதும் போது ஜனங்க என்ன செய்யணும், ஆர்ப்பரிக்கணும். எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம்? அந்த எரிகோ மதில் விழுகணும் அப்படின்னா இவங்க வாயை மூடிக்கிட்டு அமைதியா 13 முறை சுத்த வேண்டி இருந்தது. ஒருத்தர் வாயிலிருந்து ஒரு சத்தமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருந்தாங்க பாருங்க. 7வது முறை சுத்தும் பொழுதுதான் ஆர்ப்பரியுங்கள்னு சொல்லும் போது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும் போது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அப்புறமா அந்த எரிகோ மதிலானது இடிந்து விழுந்தது பாருங்க. இது அவ்வளோ பெரிய மதிலே பாருங்க.
ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும்போது விழுந்தது அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனை எரிகோ மதிலை விட பெரிய பிரச்சனை இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க. அவ்வளோ பெரிய மதில், அவ்வளோ ஸ்ட்ராங்கான பதில், ஒரு தூர் கூட இல்லாம இருந்தது. ஆனா 7 நாளும் அவங்க அவ்வளோ அமைதியா சுத்தி, இது நம்ம வாய் பேசாம அமைதியா இருக்கணும், பிரச்சனையை குறித்து பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்க. ஜனங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க, அப்படியே அமைதியா சுற்றி வந்தாங்க. கடைசி நாள், கடைசி முறை அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்தது பிரியமானவர்களே. அடுத்தது 24வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். பாருங்க, அமைதியா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அமைதியா தான் இருக்கணும். பாருங்க, நான் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ற நாட்கள்ல ரொம்ப அழுவேன். ஒவ்வொரு பிரச்சனையும் நினைச்சு 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 வசனம் வாயிலேயே வராது. நான் சொல்லுவேன், நான் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த உடனே எனக்கு அழுகையா வரும். ஐயோ, இந்த கஷ்டத்தை நான் எப்படி தாங்குவேன் அப்படின்னு. ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்பாடா, இனி நான் எல்லா நாட்களும் நல்லா போகும், இனி எனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைச்சேன். அடுத்தது ஒன்று வரும் பாருங்க, எரிகோ மதில மாதிரி ஒரு கஷ்டம் வரும். ஆண்டவர் இப்பதான ஒன்றை முடிச்சேன், அடுத்தது வந்துருச்சு அப்படின்னு. அடுத்ததுக்கு ஆண்டவர் சொல்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது அதையும் தாண்டிடுவோம். இந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு டெஸ்டா, ஒவ்வொரு மதிலையும் தாண்டி 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 கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெயித்து வர்றோம் பாருங்க. அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இந்த நாட்கள்ல நினைச்சு பாக்குறேன், எங்க திருமணமாகி 28 ஆண்டுகள், முதல் வருஷத்திலிருந்து இப்போ வரைக்கும் நினைச்சு பாக்குறேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, எப்படி ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்கிறார், எவ்வளோ தூரம் எங்களை தூக்கி உயர்த்தி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பாக்குறேன். அவருடைய வார்த்தையில, விசுவாசத்துல. பிரியமானவர்களே, ஏதோ நம்ம வானத்திலிருந்து குதிச்சவங்க கிடையாது. பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு அவருடைய வார்த்தை மட்டும்தான். வார்த்தையில அவ்வளோ வெற்றி உண்டு பாருங்க. நம்ம வாயை திறந்து வார்த்தையை சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கும் போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எந்த காரியத்தை குறித்தும் பாருங்க. இப்ப ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அழகான வீட்டை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. இதை சுதந்திரித்து கொள்வதற்கு எவ்வளோ தடைகள் வந்துச்சு, எவ்வளோ தடைகள் வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் கம்யூனியன் எடுத்து வார்த்தைகளை சொல்லி தேவன் இந்த இடத்துல வந்து அருமையா இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங்ல நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே. கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அவர் அற்புதமான ஆண்டவர். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பாருங்கள்னு அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்லையும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீங்க நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் அமைதியா இருக்க சொன்னா நம்ம அமைதியா இருக்கணும். துதிக்க சொன்னா வாயை திறந்து அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும் பாருங்க. அப்ப நடக்காம இருக்கிற காரியங்களை சீக்கிரமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.